ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து பேசலான்ட்டு இருக்கேன். இப்போது நான் வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகுறது, பிசிஓடி இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறது நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். 1-2 கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணாமல் முடியாத சில டைமில் பிஸியாக இருக்கிறதுனால பண்ண முடியறதுனால மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக நான் அப்புறம் பார்த்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி பேசுகிறது வந்து டிப்ஸோ எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து ரொம்ப லைஃபோட மாரல் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தர போகிறேன். நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னா, நான் இப்போ வீடியோஸ் போடுறேன் இல்லையா, இதெல்லாம் ப்ரெக்னென்சி வீடியோஸ் தான். இப்போ வந்து ப்ரெக்னென்ட் குழந்தை வந்து சில பேருக்கு இப்போ ஒரு வீட்டில் வந்து 4 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அதில் 2 பேருக்கு குழந்தை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு 3 பேருக்கு குழந்தை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாமல் தள்ளி போகும். கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், சில பிரச்சனைகளால் தள்ளி போகும், லேட் ஆகும். அதுக்குள்ளே மாமியார்காரங்க, நாத்தனார் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அதிகமான அளவுக்கு அவங்க வந்து கேட்பாங்க, குழந்தை இல்லையா என்ன ஆச்சு, கல்யாணம் ஆகி மறு மாதமே கூட கேட்குறாங்க. சாரி, கொஞ்சம் மெசேஜஸ் வருது இடையில. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படுது, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அவங்க. அதே அவங்க கேட்டு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க ஹார்மோன்ஸ் பிரெயின்லேருந்து அந்த சுரக்குது ஹார்மோன், கர்ப்பப்பை ஆக்டிவேட் ஆகி க்ரோத் ஆகுது அவங்க எக்கு. அது க்ரோத் ஆகாமல் ஸ்டாப் ஆகி பல வருஷங்கள் தள்ளி போடுது. எல்லாம் அவங்களோட வாயினால தான், அந்த சொந்தக்காரங்களோட வாயினால தான். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தர போகிறேன். யார் திட்டினாலும் திருப்பி திட்டுங்க. எங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். உங்கள் மாமியார், நாத்தனா யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். பார்க்குற ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் சப்போர்ட்டாக இருங்க. உங்கள் ஒய்ஃப் நீங்களும் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக இருங்க. இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது, IVF IVIன்னு. மேக்ஸிமம் 90% வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சின்ன லைஃப் சேஞ்சஸும் கொஞ்சம் உணவு ஊட்டச்சத்து குறைபாடுகளும் கொஞ்சம் எக்ஸசைஸு அதெல்லாம் இல்லாமல் தான் உங்களுக்கு குழந்தை தள்ளி போகும். அதுக்கு நான் 5 விஷயங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் இடையில கொடுக்குறேன். என்னென்னா, நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள், காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கணும். சூரிய வெளிச்சத்தில் நிற்கணும். உடல் உழைப்பு எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும். நல்லா நைட்டு கண்டினியூவாக 8 மணி நேரம் தூங்கணும். நல்லா மூச்சு காற்று சுவாசிக்கணும். இதெல்லாம் செய்யும்போது உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். மெத்தட் ஆஃப் ஈட்டிங் அந்த வீடியோஸ் நான் கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன், நீங்கள் பாருங்கள், என்னோடய பிளாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும். 2 பேர் வந்து சண்டை கொடுக்கக்கூடாது. குழந்தை இல்லையா, பிறக்குமா பிறக்காதா அப்படிலாம் மூளையில் வந்து மூளையோட திங்கிங் அப்படி தான் பண்ணும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும். நம்ம இறைவனை வேண்டிக்கணும். யார் பேசினாலும் திருப்பி நீங்கள் திட்டுங்க. நான் அதுதான் இப்போ பேசியிருந்தேன், இடையில டிப்ஸுக்கு போயிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு வரலாம். திட்டுங்க. நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லுங்கள். சில இடத்துக்கு போனால் உங்களுக்கு கேட்குறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகாதீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். போய் நம்ம வந்து நோஸ் கட் பண்ணுறதை விட போகாமல் வீட்டில் நம்ம இருக்கிறதே மேல். நீங்கள் வந்து முடிஞ்ச மட்டும் இந்த IVF IVலாம் ட்ரை பண்ணதை விட நேச்சுரலான ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பணமும் அவ்வளோவா செலவாகாது. பேசிக் ரூட்டை சரி பண்ணால் தான் குழந்தை உண்டாகும். IVF IVI பண்ணி நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா பேசிக்காக அவங்களுக்கு செமன் வீக்காக இருக்கும், இல்லை கருமுட்டை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதை முதல்ல சரி பண்ணால் தான் அது அடுத்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இங்கே நேச்சுரலாக ஆயுர்வேதிக் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ரொம்ப 100% பெஸ்ட். அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு கருமுட்டை அடைப்பு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம், கர்ப்பப்பை அடைப்பு, டியூப் அடைப்பு, இந்த மாதிரி ஆண்களுக்குள்ள ப்ராப்ளங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹோமியோபதிலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இங்கிலீஷ் நீங்கள் வந்து அவ்வளோ பணம் செலவு பண்ணி ஃபெயிலியர் ஆகி உங்களுக்குள்ளே சண்டை வரதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் நான் சொல்கிறது 100%, ஒன்லி 2-3% தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பார்க்குற இந்த வீடியோஸ் பார்க்குற லேடிஸ் யாரும் உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க தான், நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள். நீங்களாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு குழந்தை, எத்தனையோ அனாதை குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த குழந்தைங்களை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி எடுத்து வளர்த்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் பெற்றாதான் குழந்தை கிடையாது. உங்கள் உடல் மேலே உள்ள பற்று, நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பு இறந்து போயிட்டால் அந்த உடம்பு வந்து அழுகிடும். அது அப்படியே அவ்வளோதான். அது எரிச்சிருவாங்களா, பதிச்சிருவாங்க, அது மண்ணுக்கு வந்து மண்ணு சாப்பிட்ரும். இது நான் நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் பார்த்தேன், ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. குழந்தை இல்லை, 1 வருஷம் தான் ஆகுது. ஒரு ஹிந்து கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகள் தான். அவங்க 1 இயர் ஆகுது. வீட்டில் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். அவங்க ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தூக்கு போட்டு. அதே பார்த்து ஹஸ்பண்ட் அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இந்த ஏளன பேச்சு, அடுத்தவங்க ஏளனமாக பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை ஏற்படுது. புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை ஏற்பட்டு ஒரு உயிருக்கு 2 உயிர் போயிடுச்சு. ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கணும். முதல்ல சுற்றி உள்ளவங்களாம் ஆறுதல் சொல்லணும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வழி சொல்லணும். அப்படி இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்கணும். அதை பார்க்குறவங்களும் அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் யாராச்சும் குழந்தை கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தயவு செஞ்சு கல்யாணம் புது பொண்ணு அப்படின்ட்டு போய் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க, குழந்தை இருக்குன்னு கேட்காதீங்க. இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாமே குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க தான், அதனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு குழந்தை இல்லாத பட்சத்தில் கடைசி காலம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு குழந்தை எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம பெக்கலை, நம்ம அடுத்தவங்களோட ஒரு பையனை தான் நம்ம
ஹஸ்பண்டாக ஏற்றிருக்கோம், நம்ம இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகிறோம், மருமகனாக போகிறோம். ஸோ நம்ம அதோட நம்ம இதாகிக்கணும். எத்தனையோ குழந்தைங்க வந்து அம்மா அப்பா இல்லாமல் தவறாத முறைகளில் பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்கள ஏற்றுக்கணும். நம்ம பெற்றாதான் குழந்தை கிடையாது. ஓகேங்களா? நான் இந்த மாதிரி நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னையும் நிறைய பேசியிருக்காங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் நானும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். யார் பேசினாலும் மூக்கு உடைக்கிற மாதிரி நீங்கள் திருப்பி பேசி விடுங்க. அவங்க திருப்பி உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்கவே கூடாது. உங்ககிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்டையுமே உங்க கேட்கக்கூடாது குழந்தை இல்லையான்னு. உங்களுக்கு பிறக்கும் உங்கள் வேலையை பாருங்க, நீங்கள் தைரியமாக இருக்கணும். நீங்களே தான் தைரியப்படுத்திக்கணும். குடிஞ்சா குட்டிகிட்டே தான் இருப்பாங்க. திருப்பி நம்ம பேசினா போயிடுவாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு இதாக இருக்கணும். அப்புறம் இறைவன்ட்ட வந்து நடக்காது டாக்டரே சொன்னாலும் இறைவன்ட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. சீக்ரெட்னு இங்கிலீஷில் ஒரு மூவி கூட வந்துருக்கு. நம்ம டெய்லியும் வேண்டிகிட்டே இருந்தோமா நம்ம வேண்டுறது நம்மளுக்கு கிடச்சிருமா. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடவுள் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரும். இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளால் சமைக்க முடியல, உடல்நிலை சரியில்லை, கடையில் ஹோட்டலில் நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம், அந்த மாதிரி தான் இதுவும். அதுக்குன்னு இதை நான் ஒப்பிட்டு பேசலை. குழந்தைங்கிறது புனிதமானதான், எல்லாருக்கும் வேணும் தான். ரொம்ப முடியாத பட்சத்தில் குழந்தைய பிறக்காதுன்னு சில பேருக்கு பயாலஜிக்கலாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கானதை நான் சொல்கிறது. இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, சின்ன வயசு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இந்த மாதிரி சொல்லுங்கள். அவங்கள மனசை நீங்கள் தான் தேற்றணும். ஏன்னா நிறைய சூசைட்லாம் இப்போ நடக்குது. எதுக்கெடுத்தாலும் சூசைட் நடக்குது. இந்த குழந்தையின்மையினால் சூசைட் பண்ணிக்கிறது வந்து அது ஒரு அப்பா அம்மா வந்து, நான் சொல்கிறது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இறந்து போல, ஒரு அப்பா அம்மா இறக்குறாங்க. எத்தனையோ குழந்தைங்க இல்லாமல் அனாதையாக இருக்குதுங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கலாம். அதனால நான் என்ன சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் குழந்தை பிறக்கும். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்கள் வந்து இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். நான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு யாருமே சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதானே நம்மளுக்கு சொல்லுவாங்க டிப்ஸு. நான் இன்டர்நெட்டில், யூடியூப்பில், கூகுளில் நிறைய சர்ச் பண்ணி நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் வீடியோஸை நான் போடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் குழந்தை பிறக்கணும்னு. அப்படியும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு அதோட பிறக்கலை அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா இல்லாத குழந்தைகளை நம்ம எடுத்து வளர்த்துக்கலாம். குழந்தைய பெற்றாதான் வாழ்க்கை கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வேணாம், சந்தோஷமாக சேர்ந்து இருங்க. இது யார் பார்த்தாலும் சரி. ஒருத்தவங்க இதாக இருக்கீங்க. சூசைட் வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. இந்த மாமியார்காரங்க அவங்க இந்த நாத்தனார்லாம் தயவு செஞ்சு அப்படிலாம் வந்து யாரையுமே எந்த ஒரு பொண்ணையும் அப்படி தான் பேசக்கூடாது. அது கணவன் மனைவியும் ரொம்ப மனசு பாதிச்சு இது ஏழான பரவல உயிரே போயிடுது. இந்த வீடியோஸை நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். என்னோடய டிப்ஸ்லாம் நான் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். டேக் கேர். பாய்.